ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு சிக்கன் குழம்பு நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் செய்யும் போது எப்பயுமே நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னாக்கா நம்ம சிக்கனில் தேவையில்லாத கொழுப்பு நிறைய இருக்கும். இந்த கறியோட கொழுப்பு அது நம்ம உடம்புக்கு ஆகாது. அப்போது இந்த நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அந்த கொழுப்பை அப்படியே டாமினேட் பண்ணிடும். உடம்புக்கு நல்ல கொழுப்பாக தான் வரும். அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சாதா எண்ணெய், சன்ஃப்ளவர். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அப்புறம் 3 பச்சை மிளகா இவ்வளோலாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது இந்த தேங்காய் கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு ஒரு 4 மிளகு போட்டு எப்பயுமே ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் மிக்சியில் அரைப்போம். கொஞ்சம் நேரம் நம்ம தாளிக்கிற வரையும் ஊறட்டோன்ட்டு இந்த 2 மிளகு இந்த முந்திரி ரொம்பவே குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சூப்பராக ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ ஊறட்டோன்னு அப்படியே வச்சிடலாம். இப்போ மசாலாலாம் ரொம்பலாம் நான் போட மாட்டேன். பட்டை, சோம்பு, ஏலக்காய், லவங்கம் இதை தான் போடுவேன். பிரிஞ்சி எல்லாம் போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு போதும். கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், லவங்கம் ஒரு 3-4, அவ்வளோதான். வெங்காயத்தை நம்ம அரைச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி வதக்கியும் போடலாம். அரைச்சி போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். வதக்கி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. குழம்பு ரெண்டுத்துக்குமே அப்படியே ஆப்போசிட்டாக டேஸ்ட் மாறும். நான் இப்போ நல்லாவே வதக்கிட்டு செய்ய போகிறேன். முக்கால்வாசி எனக்கு வதக்கி செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வதக்கிட்டு நம்ம குழம்பு வைக்கும் போது அது ரொம்ப மைல்டான டேஸ்ட்டாக கொடுக்கும். அதே அரைச்சிட்டு செய்யும் போது அரைச்சிட்டு நல்லா வதக்கி அது செய்யும் போது கொஞ்சம் திக்கான கிரேவியாக வரும். அது வேலை ஈஸி, ஆனாலும் டேஸ்ட் வேறு மாதிரி வரும். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. ஒரு பொருள் நல்லா வரணும் அப்படின்னா வெங்காயம் மெயினாக நல்லா வதங்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த கிரேவியாக ஆகாது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுமே கைவிடாம கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 3 பச்சை மிளகா நான் கீணாம போட்டுக்கிறேன். ஏன்னா அதோட ஃப்ளேவர் இருந்தா போதும், ரொம்ப காரம் வேண்டாம். அதனால நான் எப்பயுமே கீண மாட்டேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுமே நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிருங்க. அது வெந்து நல்லா கரையும். இல்லைன்னா அப்படியே துண்டு துண்டா நிற்கும். இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்று கூடி கிரேவி மாதிரி நல்லா கரைஞ்சிடுச்சுன்னா அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இது கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம கறியை நல்லா சேர்த்துக்கலாம். கறி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சு நல்லா வதக்கிடுவோம். இப்போ 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நான் பிளைன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு எடுத்திருக்கேன். பிளைன் மிளகாத்தூள் உங்களுக்கு வேண்டாம், வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டுக்குவேன்னா கண்டிப்பா போட்டுக்கலாம். நான் கலருமே இருக்கும், நல்லா இருக்கும். அதனால டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். அதனால எடுத்திருக்கேன். கல்லுப்பு நான்வெஜ்ஜுக்கு சேருங்க, ரொம்ப நல்லது. மிளகாத்தூள் எப்பயுமே நம்ம பச்சை மிளகாவும் போடுறோம், மிளகுத்தூளும் சேர்க்க போறோம். தேங்காவோட மிளகு சேர்த்துருக்கிறதுனால பச்சை மிளகா, பிளைன் மிளகாத்தூள்,
அப்புறம் மிளகு, இது எல்லாமே வந்து ஈக்குவலா வரா மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. நிறைய ஆயிட போகுது. இப்போ இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இதில் வந்து 200 ml வரும், சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு விசில் விட்டுடலாம். 2 விசில் கரெக்டாக போதும், வெந்துட்டோம். இப்போ வந்து 2 விசில் வந்துடுச்சு. நம்ம விசில் வேக எடுத்துட்டு திறந்துடலாம். கறி நல்லா வெந்திருக்கு. நம்ம தேங்காய், முந்திரி, மிளகு 4 போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நெய்யை ஊற்றிடும். ஸ்டவ் வந்து பற்ற வைக்கக்கூடாது. எதனாலனா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய் விழுதை நம்ம சேர்த்தோம்னாக்கா என்ன ஆகும்னாக்கா உடனே கொதி வரும். அந்த கொதி வரும்போது என்ன ஆகும்னா உடனே வந்து அந்த தேங்காய், முந்திரி தனித்தனியாக திரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் தண்ணி தனியாக, தேங்காய் தனியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ கிளறி விட்டுட்டு இப்போவும் நம்ம வந்து ஸ்பீடு வச்சுட்டு கைவிடாம கிளறணும். அப்படி விட்டோம்னா கொதி வரும்போது என்ன ஆகும்னா எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கு கிரேவி குழம்பு வந்து தனியா இருக்கும், இது தனியா இருக்கும், வெங்காய தக்காளிலாம் தனியா இருக்கும். கொஞ்சமா வந்து அந்த ஜாரை கழுவி ஊற்றிடலாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய வீட்டு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கடைசியாக கொடுத்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அந்த கொதி வர அந்த செகண்ட்லேருந்து நம்ம இந்த மாதிரி கரண்டியில் கிளறி விட்டோம்னா அது ஈக்குவலாக ஹீட் வரும். கொதிக்காமையே அந்த ஹீட் வந்து கரெக்டாக வந்து இதுவாகும். இல்லைனாக்கா பபுள்ஸ் வந்து நுர தள்ளினா மாதிரி அங்கங்கே வந்து திரிஞ்சு போயிடும். ஏன்னா முந்திரி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால. இப்போ 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் வந்து குக்கரை வேறு ஸ்டவ்வுக்கு மாற்றியாச்சு. இப்போ தாளிப்பை கொடுத்துக்கலாம். எண்ணெய் நமக்கு வேண்டிய அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு சின்ன பட்டை, ஒரே ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய். அப்புறம் ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக பிளைன் மிளகாத்தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை. இதை வந்து இப்போ அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து மாற்றியாச்சு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா தாளிக்கும் போது பிளைன் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டாங்களேன்ட்டு. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் குழம்பு. நீங்கள் வந்து 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல 6 இட்லி போயிடும், கணக்கே தெரியாமல். குழம்பு நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டு ஸ்டைல், என்னுடைய ஸ்டைல் கறி குழம்பு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், மைல்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக கடைசியாக போட்ட பிளைன் மிளகாத்தூள் காரம் அதிகமாகிடுமேன்னு பயப்படாதீங்க, காரமே இருக்காது. ஏன்னா வந்து எண்ணெயில் பொரிஞ்சிடும், காரம் இருக்காது. கறி குழம்போட இன்னைக்கு இட்லி, ஒரு சாஃப்டான இட்லியோட கறி குழம்பு. காலையில் எல்லாமே முடிஞ்சிச்சு. பாய்.